ஹாய் மக்களே, இனிமேல இருந்து நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே ஜூன் 12 அப்படின்ற ஒரு நாட்களை மறக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 241 பேர் இறந்து போயிருக்காங்க. பிளைட் லண்டனுக்கு போகுது. அப்படி போகும் பொழுது அகமதாபாத்ல ஸ்டார்ட் பண்ண அந்த பிளைட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கூட சொல்ல முடியாதுங்க. எவ்வளவுதான் பிளைட் ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு மணி நேரத்துக்குள்ளே பிளைட் மேல ஏறாம அந்த பிளைட் காலேஜ் ஹாஸ்டல்ஸ்குள்ள இடிச்சு அந்த பிளைட்ல இருக்க அத்தனை மக்களுமே இன்னைக்கு கிடையாதுங்க. அதே மாதிரி அந்த ஹாஸ்டல்ல தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாம அந்த சின்ன பசங்க சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க கூலா. பிகாஸ் அது லஞ்ச் டைம் போல. அதுல 170 பேருக்கு மேல இப்போதைக்கு உயிரிழவும் இல்லை. மக்கள் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கான ஒரு நியூஸ். ஒரு பிளைட்ல எப்பயும் போல ஆசையா லண்டனுக்கு போறாங்கன்னும் போது எவ்வளவு பேர் ஒரு ட்ரீமோட போயிருப்பாங்க. சில பேர் தன்னோட வாழ்க்கையை தொடங்குறதுக்காக போயிருந்திருக்கலாம். சில பேர் இந்தியால தன்னோட சொந்தக்காரங்களை பார்த்துட்டு அம்மா அப்பா கூட இருந்துட்டு 1 மந்த் வெக்கேஷனுக்கு வந்துட்டு எவ்வளவு பேர் போயிருக்கலாம். அப்படி இருக்கும் போது இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம நாட்டையே உலுக்கிடுச்சுன்னே சொல்லலாங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் நடக்கிறது பார்க்கும் பொழுது இதுக்கப்புறம் மக்கள் யாருக்குமே பிளைட்ல போனோம் அப்படின்னாலே ஒரு அச்சத்தை கண்டிப்பா உண்டு பண்ணும். இப்போ இதுல லீகலா பாக்குறீங்க அப்படின்னும் பொழுது மக்கள் கேட்கிற முதல் விஷயம் என்னன்னா, இதுக்கு ஏர் இந்தியா தானே காரணம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க காம்பன்சேஷன் கொடுப்பாங்களா, அவங்க மேல லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்றதுதான் மக்கள் மத்தியில பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது காம்பன்சேஷன் நீங்க பாக்குறீங்கன்னும் போது டாடா குரூப் இன்னைக்கு மார்னிங் தான் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. 1 crore காம்பன்சேஷன் அவங்க நெருங்கி உள்ள ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கறதாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப லீகலா பாக்குறீங்கன்னும் பொழுது இந்த மாதிரி நடக்கிற விஷயம் வந்து கண்டிப்பா அந்த ஏர்லைன் தாங்க பொறுப்பா இருப்பாங்க. மேபி அது ஒரு பைலட் எரரா இருக்கட்டும், இல்ல மெக்கானிக்கல் ஃபெயிலியரா இருக்கும், இல்லைன்னா ஏர்லைன் நெக்லிஜென்டா இருக்கட்டும், எது நடந்தாலுமே கண்டிப்பா அவங்க தான் பொறுப்பு. சோ அவங்க காம்பன்சேஷன் ஒரு விஷயத்த கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். மேபி அந்த பிளைட்ல இருந்த நிறைய பேர் வந்து இதுக்கு ஏர் இந்தியா தான் பொறுப்பாகும், இது அவங்க தான் நெக்லிஜென்ட் அப்படின்னு தப்பிச்சார்ல ஒருத்தர். மேபி அவர் தப்பிச்ச ஒருத்தர் வந்துட்டு அந்த மாதிரி கிளைம் பண்றாரு அப்படின்னும் போதோ, இல்ல பாதிக்கப்பட்ட இறந்துகளோட ஃபேமிலி அது ஏர் இந்தியா மேல கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னும் போதோ தாராளமா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். இப்படி கேஸ் ஃபைல் பண்ணி கன்டெஸ்ட் பண்ணும் பொழுது மேபி இந்த ஏர் இந்தியாவோட டீம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணாததுனாலயோ தென் அவங்க கேர்ஃபுல்லா இல்லாதனால இந்த ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னும் பொழுது கோர்ட் என்ன வேணா அவங்க தீர்ப்பு கொடுக்கலாங்க. ஆனா இந்த தீர்ப்பு காம்பன்சேஷன் 1 crore இதெல்லாம் தாண்டி அங்க எவ்வளவு ஆசையா சில பேர் வந்து அந்த பிளைட்ல ஏறி இருந்திருப்பாங்க. இதுல ஒரு ஃபேமிலிங்க, அவங்க அகமதாபாத்ல இருக்காங்க. அந்த ஃபேமிலியில இருக்க ஹஸ்பண்ட் 6 இயர்ஸா லண்டன்ல இருந்திருக்காரு. லண்டன்ல இருந்து கஷ்டப்பட்டு ஹைட்டில ஒர்க் பண்ணி அவங்க ஃபேமிலியா மொத்தமா கூட்டிட்டு போகணும்னு ஆசையா இருந்திருப்பாரு. இந்த போட்டோல பாக்குறீங்களா, இவங்க தாங்க அவங்க. இவங்க அழகா ஆசையா கூட்டிட்டு போகணும்னு தன்னோட 3 குழந்தைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு வீசா ப்ராசஸ் எல்லாம் கிடைச்சு பிளைட்ல ஏறி போகும் பொழுது இப்படி ஒரு விஷயம், அதுவும் அது அகமதாபாத் கூட தாண்டலங்க, இங்க இருந்து இங்க அப்படின்னும் பொழுது தான் இறந்து போவோன்ற விஷயத்தை பத்தி ஒரு நாள் யோசிச்சுட்டு இருப்பாங்களா, எவ்வளவு ஆசையா கிளம்பி இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொருத்தவங்க தான் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாம போன மாசம் திருமணமான இந்த பெண் அவ்வளவு ஆசையா தான் கணவரோட லண்டன்ல ஒன்னா வாழணும்ன்றதுக்காக தனியா போயிருக்காங்க. இப்ப இன்னைக்கு அவங்களும் கிடையாது. இது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயங்க. இது இப்படி இருக்கும் போது இன்னொருத்தவங்க ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப் உடல் நல குறைவால இறந்துட்டாங்க. அவங்களோட இறுதி சடங்க முடிச்சுட்டு போனோம் அப்படின்றதுக்காக இந்தியா வந்திருக்காரு. அவங்க பசங்க 2 பேருமே லண்டன்ல இருக்காங்க. இவங்க அந்த இறுதி சடங்க முடிச்சுட்டு இப்படி பிளைட்ல போகும் பொழுது இவர் இறந்துட்டாரு. இப்ப அந்த குழந்தையோட நிலைமை என்னங்க ஆகும்? இந்த லண்டன்ல இருக்க குழந்தையோட நிலைமை, அம்மா இறந்து போனதே டைஜஸ்ட் பண்ண முடியாத அந்த குழந்தையால இன்னைக்கு அப்பாவும் தனக்கு கிடையாதுன்றத எந்த அளவுக்குங்க டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? அது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். இது இருக்கும் போது 2 பெண்கள் தன்னோட பாட்டியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்ன்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்களும் கிடையாது. இந்த மாதிரி அந்த பிளைட்ல வந்த ஒரு பேசஞ்சருக்குமே அவ்வளவு கனவுகள் ஆசைகள் இருந்திருக்கும். அந்த ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு சுக்கு 100 உடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் நார்மலா பேசுற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணுங்க, காம்பன்சேஷன் வாங்குங்கன்றது நான் பேசுறதுக்காக வரல. ஏன்னா காம்பன்சேஷன் நம்ம ஃபைல் பண்ணாலும், ஏன் கேஸே ஃபைல் பண்ணாலும், அந்த காம்பன்சேஷன் பல கோடி கிடைச்சாலும் அதை ஏத்துக்க கூடிய நிலைமையில நம்ம யாருமே இல்லைங்க. இந்த இன்சிடென்ட் 242 பேர் இந்த பிளைட்ல போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் கரெக்டான நேரத்துல குதிச்சதுனால இன்னைக்கு அவர் மட்டும் உயிர் தப்பிருக்காருங்க. இந்த இன்சிடென்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது லைஃப் அப்படின்றது வந்து ஒரு அன்பிரடிக்டபிள்னே சொல்லலாம். அடுத்து என்ன நடக்கும்ன்றது நமக்கே தெரியல. அப்படி இருக்கும் பொழுது பெண்களை ஹராஸ் பண்ணிட்டு, பெண்களை அவதூறா பேசிட்டு, இல்லைன்னா நீங்களா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும், கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாரோட மனசையும் புரிஞ்சுக்காம ரேப் பண்றது, அவங்களை அக்யூஸ் பண்றது, திட்டுறது, அவங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்றது, உன்னை டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்றது, லைஃப்ன்றது இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கேன், ஏன் இந்த செகண்டே நான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது லைஃப் இவ்வளவு ஒரு அன்சர்டனா இருக்கும் பொழுது நம்ம எதுக்காக ஓடிட்டு இருக்கோம்? இதுல ஒரு கும்பல் பாத்தீங்கன்னா பணம் பணம் பணம்னு ஓடிட்டு இருக்கோம். பணத்தை சம்பாதிக்கிறோம், எவ்வளவு தூரம்
சம்பாதிச்சு யூகே ட்ரிப் போகணும்னு பாக்குறோம், இல்லைன்னா ஸ்காட்லாண்டோ இல்லைன்னா ஏதாவது யூஎஸ்ஓ போகும்போது பிளைட்ல செத்துடுறோம் ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்னால. அப்போ லைஃப்ன்றது எப்படிங்க இருக்கு? சோ அந்த மூமெண்ட்டை தயவு செஞ்சு எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட கரியர்னு ஓடுறதுனாலயோ இல்லைன்னா காசுன்னு ஓடுறதுனாலயோ நாளைக்கு நீங்க இருப்பீங்களானே தெரியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சவங்க எல்லார்கிட்டயுமே பாசமா பேசுங்க, பாசமா பழகுங்க. ஏன்னா நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க இது. நான் சொல்ற பத்தி ஏன் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.